ஓம் சாந்தி. 6வது பாயிண்ட் அவ்யக்தமுரளி 18/1/1969. பாபா தலைப்பு சொல்றாங்க, அன்பிற்கு திரும்ப கொடுக்கும் பரிசு தூய்மை மற்றும் யோகி ஆகுங்கள். இப்போ பாபாவுக்கு அன்பு அன்பு அவருடைய அன்புக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்கிற பரிசு தூய்மையா இருக்கணும் மற்றும் யோகியா ஆகணும். தூய்மையா இருந்து யோகியா இருந்து காட்டணும். அதுதான் பாபாவுடைய அன்புக்கு திரும்ப கொடுக்கிற பரிசு. இன்று இந்த தேகம் மற்றும் தேகத்தின் உலகை கடந்து நமது சூட்சும வதனத்திற்கு எதை பிரம்மாபுரி என்று அழைக்கிறோமோ அங்கு சென்றதும் பரமாத்மா தந்தை ஒரு காட்சி காண்பித்தார் சொல்லி தாதி சொல்றாங்க. இந்த தேக உலகங்களை தான் கடந்து அங்க சூட்சும உலகத்துக்கு போன உடனே பாபா காட்சி காண்பித்தார். மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கண்டேன். உஷாதாதி பெரிய கூட்டத்தை பார்த்தாங்களாம். பிறகு ஒருவர் நுழைவுச்சீட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் அந்த டிக்கெட் வித்துட்டு இருக்கிறாரு. தனக்கும் நுழைவுச்சீட்டு கிடைக்க பெற ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். எல்லாருமே அந்த டிக்கெட்டை வாங்கணும்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சிறிது நேரத்தில் பார்த்தால் சிலருக்கு நுழைவுச்சீட்டு கிடைத்திருந்தது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா சிலருக்கு மட்டும்தான் டிக்கெட் கிடைச்சது. மேலும் சிலர் நுழைவுச்சீட்டு கிடைக்காமல் போயிட்டு மேலும் சிலருக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடுச்சு. யாருக்கு நுழைவுச்சீட்டு கிடைத்ததோ அவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். யாருக்கு டிக்கெட் கிடைச்சதோ அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த நுழைவுச்சீட்டு எவ்விடத்திற்கானது? தாதி சொல்றாங்க, அதை பற்றி மற்றும் ஒரு காட்சியை கண்டேன். இப்ப அவங்க டிக்கெட் வாங்கினாங்களே, அது எந்த இடத்துக்கு? அதுக்காக தாதி இன்னொரு காட்சியை பார்த்தாங்க. ஒரு பெரிய அழகிய வாயுக்கதவு இருந்தது. பெருசா ஒரு வாயுக்கதவு. அது திடீரென திறந்தது. அந்த வாயுக்கதவு திடீர்னு திறந்துச்சு. எவரிடம் நுழைவுச்சீட்டு இருந்ததோ அவர்கள் அவ்வாசல் வழியாக உள்ளே சென்று விட்டனர். யார் கையில டிக்கெட் இருந்துச்சோ அவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. எவரிடம் நுழைவுச்சீட்டு இல்லையோ அவர்கள் மிகுந்த பச்சாதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். யார் டிக்கெட் வாங்கலையோ அவங்க பச்சாதாபத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வாயிற்கதவையே. அந்த வாயிற்கதவில் சொர்க்க வாசல் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வாயிற்கதவு என்னது? சொர்க்கத்துக்கு போற வழி, சொர்க்க வாசல் என்று எழுதப்பட்டிருந்தது. பரமாத்மா தந்தை அனைத்து குழந்தைகள் மூலம் சத்திய உலகம் சொர்க்கம் செல்வதற்கான நுழைவுச்சீட்டை கொடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுதில்லாமல் பின்னர் பெற்றுக்கொள்ளலாம் என்று சில குழந்தைகள் யோசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்நுழைவுச்சீட்டை கிடைப்பது முடிந்து விட்டது. மேலும் சொர்க்கம் செல்வதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராகி விடுவர் என்ற நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ரகசியத்தை பாபா கூறினார். இப்ப இந்த காட்சி என்ன சொல்லுச்சுன்னா, இப்ப பாபா எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்பவே வாங்கிட்டோம்னா நம்மளாம் சொர்க்கத்துக்கு போயிருவோம். இதெல்லாம் யார் வாங்கறதுக்கு யோசிக்கிறாங்களோ, டிக்கெட் வாங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்களோ, பின்னாடி பாத்துக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, பொறுமையா நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நுழைவுச்சீட்டு கிடைக்கிறது முடிஞ்சிடும். அப்புறம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. இந்த நிலை ஏற்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக இந்த காட்சியை தாதிக்கு காமிச்சாரு. இந்த ரகசியத்தை பாபா சொன்னார். சில ஆத்மாக்கள் இது என்ன காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு கேட்டனர், யோசிக்கின்றனர். இப்போது யோசித்து தனது பாக்கியத்தை இழந்து விடாதீர்கள் என்று படிப்பினையை பாப்தாதா குழந்தைகளுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா கூறினார். சிலர் இது என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. வர்றதுக்கே அதாவது பிகே ஆகிறதுக்கே யோசிக்கிறாங்கல்ல. இப்படி யோசிச்சே பாக்கியத்தை இழந்துடாதீங்கன்னு சொல்லி பாபா படிப்பினைய கொடுக்கிறார். பிறகு மற்றும் ஒரு காட்சியை கண்டேன். தாதி இன்னொரு காட்சி பார்த்தாங்க. என்ன காட்சினா, நதி பாய்ந்து கொண்டிருந்தது. ஒரு நதி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நதியில் மிக தொலைவிலிருந்து சிலர் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தனர். அந்த நதியில ரொம்ப தூரத்துல இருந்து வந்தெல்லாம் நிறைய பேர் குளிக்கிறாங்க. சிலர் அங்கேயே அருகாமையில் இருந்தனர், ஆனால் ஸ்நானம் செய்யாமல் இருந்தனர். ஆனா அந்த நதிக்கு பக்கத்துல இருந்தாங்க பாருங்க, அவங்க அந்த நதியில போய் குளிக்கல. மாறாக அவர்களிடம் சிலர் நதி எங்க உள்ளது அப்படின்னு கேட்டாங்க. அந்த அருகாமையில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட சிலர் இந்த நதியை தேடி நாங்க வந்திருக்கிறோம், அது எங்க இருக்குன்னு கேட்டாங்க. நாங்கள் சென்று ஸ்நானம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் யார் அருகாமையில் இருப்பவர்களோ அவர்களுக்கு நதியில் ஸ்நானம் செய்வதன் மகத்துவமே தெரியாமல் இருந்தது. பாருங்க, கிட்ட இருக்கிறவங்களுக்கு அந்த நதியோட அருமை தெரியல. எட்ட இருக்கிறவங்க இந்த நதி எங்க இருக்குது எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க போய் குளிக்கணும்னு கேக்குறாங்க. மேலும் எவர் தாகத்தில் இருந்தனரோ அவர்களுக்கும் அத்தாகத்தின் மதிப்பை குறைத்து கொண்டிருந்தனர். மற்றும் சிலர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கிட்டக இருக்கிறவங்க அந்த யாரெல்லாம் தாகத்தோட வந்திருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அந்த நதியோட மதிப்பை குறைச்சி சொல்லிட்டு இருந்தாங்களாம். இங்க போவாதீங்க, எதுக்கு போறீங்க, அந்த நதியை போய் எதுக்கு குளிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். பிறகு பாபா கூறினார், குழந்தாய், இது ஞான கங்கை ஆகும்.
பாபா சொல்றாரு, அந்த நதின்றது ஞான கங்கை தான். கங்கையின் அருகில் இருப்பவர்கள் அபு நிவாசிகள் ஆவார்கள். யாரெல்லாம் அபுல இருக்கிறாங்களோ அந்த மவுண்ட் அபுல தான் அந்த கங்கை, அந்த சிவனே சொல்ற அந்த ஞான கங்கை கிடைக்குது நமக்கு. கங்கையின் அருகில் இருப்பவர்கள் தான் அபுல வசிக்கிறாங்க. மவுண்ட் அபுல வசிக்கிறவங்களுக்கே அதோட அருமை தெரியல. தொலைவில் இருந்து இதில் ஸ்நானம் செய்கின்றனர். ஆனால் இங்கிருப்பவர்கள் இதன் மகத்துவம் அறியாமல் அவர்களை விளக்குகின்றனர். பாருங்க, நம்ம வெளியில இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு மவுண்ட் அபுல ஞானம் கேட்க போறாங்க. ஆனா கிட்டக இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியல. அதனால அவங்கள வெளியில இருந்து வர்றவங்கள கூட விளக்குறாங்கன்னு சொல்றாரு. இந்த தவறு இழப்பவர்களாகவே அவர்கள் இருந்து விடல் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆதலால் பாப்தாதாவுக்கு அனைவரும் குழந்தைகளே. கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளாக இல்லாதிருக்கணும். குழந்தைகள் பாபாவிற்கு பிரியமானவர்களே. பாபா பாருங்க, அவங்கள கூட மன்னிச்சு விட்டுறாரு. இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் ஒரு குழந்தைகள் தான். கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளாக இல்லைன்னா கூட பாபாவுக்கு பிரியமானவர்கள் தான். இது விலை மதிக்க முடியாத சமயமாகும்னு பாபா சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான சமயம். இப்பதான் நமக்கு முரளி கிடைக்குது. இந்த முரளியை தவற விடக்கூடாது. இது ஞான கங்கையில் ஸ்நானம் செய்வதற்காக கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த டைம் எதுக்கான இந்த டைம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? இந்த ஞான கங்கையில குடிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த டைம்ன்றாரு. அதை ஒருபோதும் இழந்து விட வேண்டாம் என குழந்தைகளுக்கு பாபா படிப்பினை அளிக்கின்றார். இப்ப பாபா நமக்கு சொல்றாரு, இந்த டைமே உங்களுக்கு ஞானத்தை படிக்கதான். இந்த டைமை நீங்க இழந்துடாதீங்க அப்படின்ட்டு பாபா படிப்பினை கொடுக்குறாரு. பிறகு சிறிது நேரத்தில் பலர் ஸ்நானம் செய்தனர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த நதியில நிறைய பேர் குடிச்சாங்க. பலர் நீரை நிரப்பி வைத்துக் கொண்டனர். ஆனால் சிறிது நேரத்திற்கு பின் நதியின் வழி மாறிவிட்டது. நிறைய பேர் அந்த நீரெல்லாம் நிரப்பி வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல நதியோட வழியே மாறிடுச்சு. அந்த இடத்துல நதியே இல்லை, அதோட வழி மாறிடுச்சுன்றாரு. எவரெல்லாம் குளிக்கவில்லையோ, நிறைத்து வைக்கவில்லையோ அவர்கள் பிறரிடமிருந்து ஒரு துளியாக யாசித்துக் கொண்டிருந்தனர். யாரெல்லாம் அந்த நதியில குளிக்காம விட்டாங்களோ, நிறைச்சிக்காம விட்டாங்களோ, அவங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மத்தவங்கள்ட்ட போயிட்டு ஒரு துளியா கேட்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு துளி கொடுங்க, கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க, கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க. இருக்கும்போது அதோட அருமை தெரியல. போன பிறகு நதி வழி மாறின பிறகு அந்த நதியோடைய துளியை கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. அதாவது நம்ம பாபா கொடுக்குற டைம் கொடுக்கும் போதே நம்ம இந்த முரளியை படிச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம போய் யாராவது படிச்சவங்கள்ட்ட யாசிக்க வேண்டியதா போயிடும். துடித்து கொண்டிருந்தனர். அந்த ஒரு துளிக்காக துடிச்சிட்டு இருந்தாங்க. பாபா கூறினார், இந்த சமயம் இப்போது வரவிருக்கிறது. பாபா சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு டைம் வரப்போகுது. இப்போ யாரெல்லாம் இங்க படிக்காம போனாங்களோ அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்றாரு. பின்னர் பாபா அனைத்து குழந்தைகளுக்காக ஒரு மகா மந்திரத்தின் பரிசை கொடுத்தார். ஒன்று, பரமபிதாவாகி எனது நினைவில் இருங்கள், மேலும் தனது வாழ்க்கையை தூய்மையாகவும் யோகியாகவும் ஆக்குங்கள் என்று பாபா கூறினார். இப்ப பாபா எல்லாருக்காகவும் ஒரு மகா மந்திரத்தின் கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, பாபாவுடைய நினைவுல இருக்கணும் மற்றும் வாழ்க்கையை நம்ம தூய்மையாகவும் யோகியாகவும் மாத்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மகா மந்திரத்தையே பாப்தாதா அன்பிற்கு கைமாறாக நம்மகிட்ட கேட்கிறாரு. பரிசாக அனைவருக்கும் அளித்தார்கள். பாபா நமக்கு இந்த மகா மந்திரத்தை நமக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. நமக்கு இன்னைக்கு என்ன மகா மந்திரம் அப்படின்னா, அன்பிற்கு கைமாறா நம்ம என்னவா ஆக்கி காட்டணும்னா, பாபாவை நினைக்கணும் மற்றும் வாழ்க்கையை தூய்மையாகவும் யோகியாகவும் ஆக்குங்கள் பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி பரிவார்.